வணக்கம். மனோ தங்கராஜிட்டேருந்து அமைச்சர் பதவி பிடுங்கிறதுக்கு மிக முக்கியமான காரணம் சில இருக்குது. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, மனோ தங்கராஜ் எனக்கு கொடுத்த துறையிலலாம் நான் சிறப்பாக தான் செயல்பட்டேன். தகவல் தொழில்நுட்பத்துறை கொடுத்தீங்க, அதிலெல்லாம் நான் சிறப்பாக செயல்பட்டேன். பால்வளத்துறை கொடுத்தீங்க, அதுலேயும் நான் சிறப்பாக செயல்பட்டேன்னு அவர் சமூக வலைதளங்களில் ஒரு தகவலையும் போட்டார், பதிவையும் போட்டார். இந்த பதிவெல்லாம் பார்த்தோன்னா தலைமைக்கெல்லாம் பயங்கர டென்ஷன் ஆகிடுச்சு. என்னவோ மனோ தங்கராஜ் ஒரு நேர்மையான ஒரு ஆள் மாதிரி அவர் இப்படியெல்லாம் பதிவு போட்டு வச்சு திமுக வந்து குறை சொல்கிறாரோ அப்படிங்கிற மாதிரி எண்ணத்துக்கு அவங்க போயிட்டாங்க. உடனே என்ன செஞ்சாங்க, அமைச்சர் பதவி காலியாகிடுச்சுல்ல, அவருக்கு கொடுத்த காரை பிடுங்குங்கன்னு சொல்லிட்டு உடனே காரையும் பிடுங்கிட்டாங்க. பிடுங்கினா காரும் பிடுங்கிட்டோன்னே பார்த்தீங்கன்னா, உதவியாளர்னு வச்சுருப்பார்ல, பிஏ வச்சுருப்பார்ல, பிஏ யாருமே வரவே இல்லை. இதெல்லாம் பார்த்தோன்னா அவங்களுக்கு பயங்கர டென்ஷன் ஆகிடுச்சு. பிஏ இல்லாமல் அவரால் எந்த விஷயமுமே செய்ய முடியாது, எதுவுமே பண்ணவும் முடியாது. எது எங்கே இருக்குன்னே அவருக்கே தெரியல. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் காரும் போச்சு, பிஏவும் வரல, என்ன பண்ணுறதுன்னு தண்ணியால் ஒரே ஒரு நாள்லே நம்மளை நடுத்தூரில் கொண்டாந்து விட்டானுங்களே அப்படிங்கிற மாதிரி எண்ணத்துக்கு அவர் போயிட்டார். இது மட்டும்தான் காரணமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுப்பணித்துறையிலேருந்து ஐயா எப்போ வீட்டை காலி பண்ணுறீங்க, வீட்டை காலி பண்ணிங்கன்னா அடுத்து நம்ம பால்வளத்துறைக்கு வேறு அமைச்சரை போட்டாச்சு, அவர் வருவார், வீட்டுக்கு வருவார், நீங்கள் பாட்டுக்கு உட்காந்துருக்கீங்க, வீட்டையும் காலி பண்ணுங்கன்னு சொல்லி மறுநாளே கொண்டாந்து அவங்களும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. என்னடா அது இவ்வளோ பஞ்சாயத்து நடக்குது, நம்ம என்னடா பண்ணோம், இப்படி எந்த அமைச்சருக்குமே நம்ம பண்ணவே இல்லையே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திமுகவுக்கு எதிராகவே வந்து அவர் செயல்படுறதுக்கு ஒரு அமைப்பை உருவாக்கி இருக்கிறாரு, அதனால தான் அவரை தூக்கி விட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இப்போ ஒரு தகவல் வருது. இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா, கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கிற மலைகள் எல்லாத்தையுமே கொட்டஞ்சி எடுத்து வெடித்து எல்லாத்தையும் வந்து பேக் பண்ணி கொண்டு போய் வந்து கேரளா கொண்டு போய் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. என்ன தான் மனோ தங்கராஜ் இதுக்குமே அந்த குவாரிகளுக்குமே தனக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னாலும், அந்த குவாரிகளுக்கு எதிராக நான் போராடக்கூடியவன், மலைகளை பாதுகாக்கக்கூடியவன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாலும், அவர் சமீபத்தில் கருங்கல் பகுதியில் வந்து அவர் வீட்டில் வந்து செப்டம்பர் 24 இந்திய கூட்டணி கட்சிக்குள்ளே இருக்கிற ஒரு திமுக கூட்டணி கட்சி சேர்ந்த எல்லாத்தையுமே அழைச்சிருக்கிறார். அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா, காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் ராஜேஷ்குமார், தாரகை கட்பட், அப்புறமா பார்த்தீங்கன்னா திமுக சார்பில் மனோ தங்கராஜின் மகன் வந்து ரெமோன் அவர் கலந்துருக்கிறார். விசிகா, சிபிஐ, சிபிஎம் இவங்க எல்லாமே கலந்துருக்கிறாங்க. எல்லா நிர்வாகிகளையும் கட்சியோட என்ன சேர்ந்து பேசியிருக்காங்க அப்படின்னா, கனிம வளத்தை வந்து நம்ம தடுக்கணும்ப்பா, அதுக்கு ஒரு தனியாக ஒரு இயக்கத்தை ஒன்று ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கனிம வள கடத்தல் தடுப்பு மற்றும் சாலை பாதுகாப்பு இயக்கம் அப்படின்னு ஒரு அமைப்பை வந்து இவங்கள வச்சு இந்திய கூட்டணியை வச்சு உருவாக்குறாரு. இந்த உருவாக்கி என்ன செய்கிறாரு, நம்ம வந்து கனிம வளங்களை பாதுகாக்கிறதுனால அக்டோபர் 5 வந்து குமரி மாவட்டத்தில் ஒரு 3 இடங்களில் வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணுறோம். ஆனால் நான் வந்து எதுலேயுமே கலந்துக்க மாட்டேன், ஏன்னா நம்ம அமைச்சர் இல்லை, நமக்கு இப்படி வந்து கலக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தக்கலையில் நடக்கிற அந்த ஆர்ப்பாட்டத்துக்கு மனோ தங்கராஜோட பையன் ரெமோன் அவரை வந்து தலைமை வைப்பார் அப்படின்னு சொல்லி பேசியிருக்கிறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு சைடு வந்து கனிம வள கொள்ளைகளில் வந்து இவர் பங்கு வாங்கிட்டு இருக்காரு, இவருக்கு பங்கு தராதவங்க இல்லை இவருக்கு எதிராக செயல்படக்கூடியவங்க அப்படிங்கிற சில நபர்களை வச்சு கனிம வள கொள்ளை நடக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு சிம்பத்தியை கிரியேட் பண்ணி நான் வந்து சமூக ஆர்வலர் அப்படிங்கிற மாதிரி மனோ தங்கராஜ் வந்து கொண்டு போக ஆசைப்பட்டார். இது வந்து உளவுத்துறை திமுக தலைமைக்கு கொடுத்த ரிப்போர்ட். அது இல்லாமல் அதிகாரிகளை வந்து நிறைய வந்து அவருடைய பையன் ரெமோன் வந்து மிரட்டியிருக்கிறாரு. அதனால் அதிகாரிகளும் வந்து ரொம்ப அப்செட் ஆகிட்டாங்க. மனோ தங்கராஜிட்டேருந்து அமைச்சர் பதவி பிடுங்கினா தான் நல்லது, கன்னியாகுமரி மாவட்டத்திலையும் சரி நாகர்கோவிலையும் சரி மிகப்பெரிய அளவில் ஒரு பஞ்சாயத்து ஓடுது அப்படின்னு சொல்கிறாங்க. அது இல்லாமல் மேயர் கூடயும் ஒரு வந்து அடிக்கடி லடாயில் ஓடுது. அது இல்லாமல் அவருடைய பையன் தான் மேயர் கூட வந்து பயங்கர சண்டை போட்டுறாரு, கவுன்சிலர்லாம் அவருக்கு எதிராக தூண்டி விடுறாரு அப்படிங்கிற ஒரு தகவலும் திமுக தலைமைக்கு போயிடுச்சு. இதை இப்படியே விட முடியாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் திமுக தலைமை அவர்கிட்ட இருந்து அமைச்சர் பதவியை பிடுங்கினாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதிலேருந்து நெல்லை மாவட்டத்திலேருந்து பார்த்திங்கன்னா, குமரி மாவட்டத்தை எல்லையை தாண்டி கேரளாவுக்குள்ளே போகிற அத்தனை கனிம வள லாரிகளுக்கும் பார்த்திங்கன்னா மனோ தங்கராஜுக்கு கமிஷன் போயிட்டு தான் இருக்குது. ஆனால் இவர் எதிர்க்கட்சிகளையெல்லாம் ஒன்றா சேர்த்து நம்ம வந்து சமூக ஆர்வலர், கனிம வளத்துக்கு எதிராக நம்ம செயல்படணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து சொல்கிறாரு. இது எப்படி வந்து ஏற்றுக்க முடியும் அப்படின்னு சொல்லி லாரி உரிமையாளர்கள்லாம் வந்து என்ன செஞ்சுருக்காங்க, திமுக தலைமைக்கு போட்டு கொடுத்துட்டாங்க. இதனால தான் வந்து மனோ தங்கராஜிட்ட வந்து அமைச்சர் பதவியை பிடுங்கியிருக்காங்க. இவர் வந்து தனியாக ஒரு இயக்கத்தை உருவாக்குறாரு. இது வந்து சரி கிடையாது, இப்படி சரிப்பட்டால் இதை வந்து எப்படி நம்ம பார்க்குறது அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் இருக்குது. கனிம வள கடத்தல் தடுப்பு மற்றும் சாலை பாதுகாப்பு இயக்கம் அப்படின்னு சொல்லி ஒரு இயக்கத்தை உருவாக்கி அந்த இயக்கத்தில் வந்து எல்லா கட்சியும் சேர்த்து அதுக்கு வந்து அவருடைய பையனை வந்து தலைமையாக போட்டு அவர் வந்து திமுக அரசுக்கு எதிராக வந்து ஒரு போராட்டத்தை அறிவிச்சிருக்கிறாரு அப்படின்னா திமுக தலைமை பார்த்துட்டு சும்மா இருக்குமா? அதனால தான் அமைச்சர் பதவியை பிடுங்கிட்டாங்க. அமைச்சர் பதவியை பிடுங்கினது இல்லாமல் இப்போ டக்குன்னு வீட்டையும் காலி பண்ணுங்க அப்படின்னு சொன்னோன்னா இப்போ மனோ தங்கராஜுக்கு என்ன பண்ணுறதுனே ஒன்றுமே புரியாமல் ரொம்ப தவிச்சிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பார்க்கலாம் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.